ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல் ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த நியூவாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்து எப்படி நம்ம மெம்பர்ஸ்க்கு கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளுடைய தம்ப்நெயில் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்ஸ். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தம்ப்நெயிலில் வந்து நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மெசேஜஸ், இமேஜஸ் எல்லாம் போட்டு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சமையல் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு கிரேவி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கிரேவியோட பேரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அட்ராக்டிவான ஒரு வேர்ட்ஸ் போட்டு மெசேஜ் பண்ணி அதுக்கேற்ற இமேஜஸை போட்டு நீங்கள் அட்ராக்டிவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த என்னோடய வீடியோவில் கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நான் தம்ப்நெயில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேன்வா ஆப்பு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ஆப் தெரியும், அதனால் இது நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ கேன்வா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணும் போது நமக்கு வந்து தம்ப்நெயிலுக்குரிய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தம்ப்நெயில் ஆப்ஷன் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதிலலாம் நீங்கள் போக வேண்டாம். உங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் வழியாக நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரீச் ஆகும் போது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் இந்த ப்ரோன்ற ஆப்ஷனை நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ப்ரோவுக்கு நான் இன்னும் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நியூவாக யூடியூபர்ஸ் யாருமே இப்போதைக்கு அந்த ப்ரோ ஆப்ஷனுக்கே போகாதீங்க, மற்ற தம்ப்நெயிலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேட்டகரிஸ் இருக்கும். பாட்காஸ்ட்டு, விலாகுன்றது நம்ம வீட்டில் என்ன நம்ம செய்கிறோம், நம்ம இப்போ நான் இன்றைக்கி இந்த சமையல் செஞ்சேன், நான் இன்றைக்கி இந்த வீடெல்லாம் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணேன், நான் இப்படி ஒரு டூருக்கு போனேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து விலாகுன்னு சொல்லுவாங்க. VLOG விலாக். தம்ப்நெயில்ன்றது ஜென்ரலான தம்ப்நெயில் வைக்கிற மாதிரி இருக்கும். கேமிங்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறைய கேமிங் வீடியோஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வேணா அப்படி காட்டுறேன் பாருங்கள். கேமிங்க்கு இந்த மாதிரி இருக்கும். கேமிங்னால் நமக்கு தெரியும் இல்லை, இந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்க வந்து இந்த மாதிரி தம்ப்நெயிலை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவல்னால் நீங்கள் டூருக்கு போகிறீங்க, நீங்கள் டூர் வீடியோஸ் அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கலாம் காரில் ஒரு நம்ம ஃபேமிலியோட, அதை நீங்கள் வந்து வீடியோ போடணும்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது லாங் டூர் போயிருக்கலாம், அங்கே வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடுறதுனா அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில் வந்து அதில் இருக்கும். இந்த VS அப்படின்றது இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, CSK வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து, அந்த மாதிரி. ஸோ அந்த மேட்ச்சு அந்த மாதிரி சம்மந்தமாக இந்த மாதிரி எதாவது இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் யூடியூப்ன்றது ஜென்ரலாக வரும். ஃபுட்டுன்றது தான் நம்ம எதாவது குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வரும். அதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். கொலாஜன்றது நம்ம மர்ஜ் பண்ணுறது, ஹோலின்றது, பிளாக், எல்லாமே உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபுட்டு எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணுறேன், எனக்கு வந்து நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரேவிக்கு நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த ப்ரோ இல்லாமல் மற்ற இமேஜுக்கு நான் போகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கு, அப்போது இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டெலீட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவே போயிடும். ஆனால் சில தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை மட்டும் நமக்கு டெலீட் பண்ணுற மாதிரி வரும், ஆனால் மற்றது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஓனாக ஏதாவது ஒரு இமேஜை நம்ம கேலரியிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் கேலரியிலேருந்து ஒன்று எடுத்து போடுறேன்.
இப்போ நான் கேலரியிலேருந்து எடுக்கிறேன். அப்போது வந்து இந்த நமக்கு என்ன பிக்சர் ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பு தான் இங்கே நம்மளால் வைக்க முடியும். ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறதில் வந்து அவங்க என்ன ஷேப்பே வச்சுருக்காங்களோ அந்த ஷேப்புக்குள்ளே அந்த இமேஜ் செட் ஆகும். அது வேறு மாதிரி தம்ப்நெயில். ஸோ அது நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்தது இப்போ இந்த இதை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். நீங்கள் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஃபாண்ட்லேயே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது லைட்டாக ஒரு டச் பண்ணிவிட்டு கீழே இந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ நீங்கள் உங்களோட இது என்னது, இப்போ இது வந்து பொரியல். ஸோ கீரை பொரியல், ஓகேவா? நான் அதை போட்டுட்டு, ஆனால் இப்போ இந்த வேர்டு வந்து தாண்டி போயிடுச்சு. அப்போ இதை என்ன பண்ணும், இந்த இதை வந்து இந்த ஃபாண்ட்டு சைஸுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபாண்ட்டு சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபாண்ட்டு சைஸில் வந்து இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இது அதுக்கு அடுத்தது இப்படி கீழே இப்படி போனீங்கன்னா திருப்பியும் கலருன்னு இருக்கும். ஸோ இந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கலர் அதில் ஷோ ஆகும். இது டார்க்காக இருக்குன்றனால நீங்கள் லைட் கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுங்க. அப்போ தான் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இது வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிங்க. இப்போ நான் கீரை பொரியல் மட்டும் போட்டால் அது ரீச் ஆகாது. உங்களுடைய ஸ்டைலில் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணி பருப்பு தேங்காய்லாம் போட்டு யம்மியான ஒரு கீரை பொரியல் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களா, அப்படி நம்ம வந்து ஒரு ஆர்வமாக கேட்குற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக பேசுகிற மாதிரி பேசணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸுன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து யம்மி அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யம்மி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா பிக்சர்ஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சமையலுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்டிங்கான ஒரு இமோஜி நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இது எடுக்கிறேன். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குன்றதுனால நம்ம இந்த இடத்துல வச்சு இதை இப்படி கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் இதிலே நீங்கள் வேறாவது கேலரியிலேருந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தம்ப்நெயில் வந்து நம்ம செட் பண்ணுறது. ஸோ இன்னொரு தம்ப்நெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஆகலை பார்த்தீங்களா, ஏன்னா நான் அந்த இமேஜை கொடுத்துருக்கேன். அப்போது நம்ம கேன்வா ப்ரோ இருக்கணும்னு சொல்லுது. நம்ம அது பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம க்ராப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் கட்டுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் டெலீட் பண்ணுறேன், போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தம்ப்நெயில் பாருங்கள், நான் டெலீட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டெலீட் ஆப்ஷன் கொடுத்தா டெலீட் இமேஜ் ஃப்ரேம் அப்படின்னு கேட்கும். இமேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா இமேஜ் போயிடும், ஃப்ரேம்னா இந்த பார்டரும் போயிடும். ஸோ நான் இமேஜை மட்டும் நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த க்ராஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கேலரியில் போய் இப்போ இதை கொண்டு வந்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்களா இந்த சர்க்கிள்குள்ளே இந்த இமேஜ் செட் ஆகிடுச்சா. இதுவும் விதமான ஒரு தம்ப்நெயில். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மெசேஜை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் எலிமெண்ட்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இது சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye. Thank you for watching. Have a great day.